உன் சன்னிதானத்துல தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை நம்பி கட்டுறேன். அம்மா, என் புருஷனுக்கு என் மேல கோபம் இருக்கு. அதை நீ தீர்த்து வைப்ப நான் நம்புறேன். உன் சக்தி எனக்கு தெரியுமா? இதே கோயிலுக்கு என் புருஷனும் வருவார்னு எனக்கு தெரியும். அவர்கிட்ட என் மனசை புரிய வைக்க வேண்டியது உன் கடமை. பதினாறு வருஷம் வனவாசம் முடிஞ்சு ராமர் அயோத்திக்கு திரும்பி பட்டாபிஷேகம் நடக்குது. காடு மேடுன்னு அலைஞ்சு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனி வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுதுன்னு சீதை நினைச்சா. ஆனா யாரோ சொன்ன ஒரு வார்த்தை திரும்ப ராமனையும் சீதையும் பிரிச்சிருச்சு. தெய்வத்துல ஆரம்பிச்சு மனுஷன் வரைக்கும் பொண்டாட்டிய சந்தேகப்படுறது பொது வியாதி போல இருக்கு. பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பேசி தீர்க்க முடியும்னு நம்புற உலகத்துல என் புருஷன் நான் பேசுறதுக்கு ஒரு 2 வார்த்தை அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. நான் சொன்னதெல்லாம் உங்க காதுல விழுந்துச்சா இல்லையா? நீங்க நான் அவமானப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்க. இந்த கோவில் இங்க வச்சு நான் சொல்ற வார்த்தையில பொய் இருக்காதுன்னு என்ன நம்புங்க. தீர்ப்பை எழுதிட்டு வழக்கு விசாரிக்கிற மாதிரி என் மேல தப்பானவன முத்திர குத்திட்டு நடந்த சம்பவத்தை அதோட தொடர்பு படுத்தி பார்க்காதீங்க. உங்க சந்தேகத்துக்குள்ள நான் பதில் சொல்றேன். இவ சொல்ற மாதிரியும் நடந்திருக்கலாமோன்னு ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் வெறுப்பு எல்லாத்தையும் தாண்டி காதல் இருக்குங்க. அதனாலதான் உங்களால என்ன முழுசா தூக்கி எறிய முடியல. அதே காதல் தாங்க உங்ககிட்ட என்ன இப்படி கெஞ்சி வைக்குது. என் மேல தப்பு இல்ல, அவரா உணர்ந்து வரட்டும்னு பிடிவாதம் பிடிக்காம இறங்கி வந்து பேச வைக்குது. நாளைக்கு செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? முதல்ல நீங்க போங்கன்னு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்புனதுதான். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருக்கணும். அப்புறம் மூத்த நேரம் ஆயிட்டு இருக்கு. தம்பதிகள் மனையில வந்து உட்காருங்க. போய் உட்காருங்க. கூட்டிட்டு வாங்கடா. உங்க பக்கத்துல வெக்கப்படாம போய் உட்காருங்க. சரியா? பக்கத்துல உட்காருங்கப்பா. திரியம்பகம் ஜாமகே சுகந்திவர்த்தனம் குருவாரு மந்திரம் நித்யோமோஷயமடா ஸ்வாஹா. திரியம்பகம் ஜாமகே சுகந்திவர்த்தனம் குருவாரு மந்திரம் நித்யோமோஷயமடா ஸ்வாஹா. திரியம்பகம் ஜாமகே சுகந்திவர்த்தனம் குருவாரு மந்திரம் நித்யோமோஷயமடா ஸ்வாஹா. என்ன வள்ளி, உனக்கு இளம தொல்லுதோ? இங்க மட்டும் என்ன வாழுதா? மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா வயசு குறைஞ்சிருமா? என்ன வள்ளி? வள்ளியம்மா, மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் போட்டதால வயசு குறையல. உன்னை இந்த கோலத்துல பார்த்ததும் வயசு குறைஞ்சிடுச்சு. பா, உங்க மைண்ட் வாய்ஸ் பா. என்னங்க, கல்யாணமாயி 35 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்க அழகும் இளமையும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. உங்க மைண்ட் வாய்ஸ் நேரமாயிட்டே இருக்கு. தம்பதிகளுக்கு மாலையை போடுங்க. அண்ணா
அன்னிக்கிட்ட என்னடி சொன்ன? அவங்களுக்கும் இதே மாதிரி 60ஆம் கல்யாணம் நடக்கணும், 4-5 பிள்ளைங்க பொறுக்கணும்னு சொன்னேன். ஏன் உங்களுக்கு அந்த ஆசை இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் நடக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்டேன். ஏய், அப்பாக்கு இப்பதானே நடக்குது. ஆமாமா, அதுக்கப்புறம் தங்கவேல் மாமாக்கு, அப்புறம் வெற்றி மாமாக்கு, அப்புறம் நமக்கு நடக்குமோ நடக்காதோ அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாதா? சரி, சொல்லல. ஏய், எல்லாரும் சும்மா இரு. சுவாமி வராரு. சாமி வந்துட்டாரு. வாங்க சுவாமி. எல்லாம் நல்லபடியா நடக்குதா தம்பி? உங்களுக்கு தெரியாததா? வாங்க வாங்க சாமி. வாங்க சாமி. மங்களம் மங்களம். சாமி, குடிக்க இளநீ கொண்டு வரட்டுமா? இன்னைக்கு உபவாசம்மா, எதுவும் சாப்பிடுறது இல்ல. நாட்டாம விசேஷத்துக்காக தான் வந்தேன். சரிங்க சாமி. நாட்டாம நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பாத பூஜை பண்றவாலாம் வரலாம். முதல்ல மூத்த பிள்ளைய வர சொல்லுங்க. இது இவர்தான். என்னங்க, என்னதான் இந்த வீட்ல லக்ஷ்மிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் முரண் வந்தா நமக்கு தானே முதல் மரியாதை. ஆமா, அதை மாத்த முடியுமா? அக்கா, நீங்களும் வாங்க. சரி சரி, வாங்க போலாம். வாங்க, அடுத்து நம்ம தான். என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்க? பூஜை பண்ணு. பாத பூஜை பண்ண ஜலத்தை எடுத்து வெளியில ஓரமா கொட்டிட்டு வாங்கோ. மாங்கல்யத்தை பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ.